Hi viewers, welcome back to Brain Cars. நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா beginners and new drivers வந்து ஸ்டீரிங் ஸ்மூத்தா எப்படி ஹேண்டில் பண்றது. இப்போ அவங்க கார் புதுசா ஓட்டும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டீரிங் கண்ட்ரோலே கிடைக்காது. அப்ப டர்ன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறையா டர்ன் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அதிகமான ஒரு எஃபோர்ட் எடுத்து தான் அவங்க டர்ன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டர்ன் பண்ண தேவையில்லை. ஸ்மூத்தா எப்படி டர்ன் பண்றது, ஸ்டீரிங் ஹேண்ட்லிங் வந்து பக்காவாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீரிங் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டீரிங் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சீட் அரேஞ்ச்மெண்ட்டு ஸ்டீரிங் அரேஞ்ச்மெண்ட்டை கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். நம்ம உட்காந்துருக்க சீட்டுக்கும் நம்மளோட ஸ்டீரிங் ஹோல்டு பண்ணுறதுக்கும் உள்ள கேப் வந்து சரியான முறையில் இருந்தால் தான் நம்ம டர்ன் பண்ணும்போது அதை அக்யூரேட்டாக செய்யலாம். அதுக்கப்புறம் சிங்கிள் டர்ன், ஒரு இடத்துல நின்றுட்டு அப்படியே ரைட் சைடு ஃபுல்லாக டர்ன் பண்ணுறது, அப்புறம் டபுள் டர்ன் 2 டைம் போயிட்டு டர்ன் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் பிகினர்ஸுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு தெரியும். அதை தான் நம்ம இப்போ செஞ்சு காமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டீரிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறோம். எப்படி சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், அதுக்கு நேராக ஸ்டீரிங் வந்து எப்படி ஹோல்ட் பண்ணுறதுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டீரிங்கோட ஹேண்ட்லிங்கை பற்றி உங்களுக்கு நான் லைவாக டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஸ்டீரிங் அரேஞ்ச் பண்ணுறேன், பார்த்து பாருங்க. பாருங்க, ஸ்டீரிங் நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி நிறுத்தியிருக்கேன். இப்போ ஸ்டீரிங் நான் உட்காந்துருக்க சீட்லேருந்து ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணியிருக்க பொசிஷன் வந்து ரொம்ப தப்பு இப்போ பண்ணியிருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து கையை நீட்டோம் அப்படின்னா இந்த ரிஸ்ட் வந்து கரெக்டாக அந்த ஸ்டீரிங்கில் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரிஸ்ட் வந்து இப்படி படணும். அப்போ நம்ம ரிஸ்ட் இப்போ எவ்வளோ தூரம் நீட்டுறப்ப தாண்டி போகுது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ரொம்ப பக்கத்தில் உட்காந்துருக்கோம் ஸ்டீரிங்கில் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த மாதிரி உட்காந்துருக்கும் போது நம்ம வந்து டர்ன் பண்ணும்போது நம்ம நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக டர்ன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்புற மாதிரி இருக்கும். அப்புறம் ஷோல்டர்லாம் பெயின் வரும். அதனால என்ன, ஸ்டீரிங்க்கும் நம்மளுக்கு உள்ள கேப் வந்து சரி பண்ணிக்கணும். அது எப்படின்னா சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சீட்டு லைட்டு நான் பேக்கில் கொண்டு போகிறேன். பின்னால் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட ரிஸ்ட் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக ஹேண்ட் வரக்கூடாது, ரொம்ப இப்படியும் வரக்கூடாது. நார்மலாக ஒரு எல் பெண்ட் ஒன்று வரணும். அப்போ வந்து நம்மளுக்கு இப்படி டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இவ்வளவு தூரம் தள்ளி ரொம்ப சீட்டை வந்து பின்னால தள்ளிட்டு போயிட்டோம், இப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளால திருப்பும் போது நம்ம இந்த எஃபர்ட் கூட நம்ம ஷோல்டருக்கு வரும்போது ஷோல்டர் பெயின் வர ஆரம்பிச்சிடும். அதே சமயம் ரொம்ப பக்கத்துல போய் இப்படி வச்சு திருப்பும் போது உங்களுக்கு ரொம்ப ஸ்டீரிங் வந்து ஹேண்ட்லிங் வந்து நல்லா இருக்காது. இந்த மெத்தட் ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ற மெத்தட், இந்த மெத்தட் பண்ணீங்க, இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட். எல்லாருக்குமே இது ரொம்ப புதுசாக ஓட்டுறவங்களுக்கும் பழைய டிரைவர் எல்லாருக்குமே இந்த மெத்தட் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் பெயின்லாம் வராமல் இருக்கும், ஈஸியாக டர்ன் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு டிரைவ் பண்ணி உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். டர்ன் பண்ணும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணுறது, சிங்கிள் பாயிண்ட் டர்ன் பண்ணும்போது நம்ம ட்ராக்ல போய் எப்படி கரெக்டாக நம்ம அந்த ட்ராக்கை போய் பிடிக்கிறது அப்படிங்கிறது பிகினர்ஸ்க்குலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு லைவாக டெமோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம லைவ் டிரைவ் டெமோ போகலாம். சீட் பெல்ட் போட்டுக்கணும். எப்போ டிரைவ் பண்ணாலும் சீட் பெல்ட் போட்டுக்கணும் கம்பல்சரி. அது சீட் பெல்ட் போடாமல் நம்ம வண்டி மூவ் பண்ணக்கூடாது. சீட் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, நான் லெஃப்ட் டர்ன் பண்றேன். ஸ்டீரிங் எப்படி பண்றேன்னு பாருங்க. லெஃப்ட் டர்ன் எப்படி ஸ்டீரிங் ஸ்மூத்தா புல் அண்ட் புஷ் மெத்தட். இது திருப்பி எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. இப்போ நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டீரிங் வந்து ஃபுல்லாகவே அப்படி இப்படி சுற்றுவாங்க. அந்த மாதிரி சுத்தாம ஒரு கையை இப்படி கொடுத்து ஒரு கையை வாங்கும்போது ஷோல்டருக்கு எந்த விதமான ஒரு பெயின் இருக்காது, ஈஸியாக திருப்பலாம். நம்மளுக்கு சில வண்டி பழைய மாடலும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸ்டீரிங். இப்போ நிறுத்திட்டேன். இப்போ நான் ஸ்ட்ரைட்டு போக போகிறேன். ரைட் லெஃப்ட் செக் பண்ணிட்டு ஸ்டீரிங் லைட்டாக டர்ன் பண்ணிருக்கேன் பாருங்க. டர்ன் பண்ணி என்னோட லெஃப்ட் ட்ராக்கு நான் போகிறேன். எப்படி எப்படி ஸ்மூத்தாக ஸ்டீரிங் எப்படி நான் டர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்க. மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஸ்டீரிங்கை திருப்புற ஒரு எவ்வளோ எஃபோர்ட் கொடுத்து திருப்புறேன் அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக போகணும். இந்த சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு இந்த ஸ்மூத் ஸ்டீரிங் வந்து கிடைக்குது. சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாமல் ரொம்ப பக்கத்துலையோ இல்லை ரொம்ப தூரமோ உட்காந்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் கிடைக்காது. நீங்கள் இதுமாரி சீட்டை அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீரிங் மெத்தட் டர்ன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் டர்ன் பண்ண போகிறேன். ரைட் டர்ன் பண்ணும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீ ரோடு அங்கே வருது.
அப்படின்னா அந்த ரோடை விட்டு கீழே இறங்கி அந்த மண்ணில் போய் அந்த இடத்துல ஏறும். அந்த மாதிரி நம்ம போகக்கூடாது. அதுக்கு தான் லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது பாருங்க, ரைட்டில் லைட்டாக டர்ன் பண்ணிட்டு இப்போ பாருங்க, இப்போ லைட்டாக தான் திருப்பியிருக்கேன். ரொம்ப திருப்பணும் அப்படின்னு என்ன ஆகும்னா அந்த ராங்காக போய் திரும்பி இப்போ ஸ்டேரிங் வந்து ஸ்டடி பண்ணுறது பாருங்க. ரிட்டர்ன் கொண்டு வரது இந்த மெத்தடில் ரிட்டர்ன் கொண்டு வரணும். டர்ன் ஆன உடனே நம்ம என்ன செய்யணும், படிப்படியாக ஸ்டேரிங் வந்து ரிட்டர்ன் கொண்டு வரணும். ஸ்டேரிங் ரொம்ப நம்ம சிரமப்பட்டுலாம் திருப்ப வேண்டியதில்லை. இந்த புல் அண்ட் புஷ் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு கையில் திருப்பிட்டு ஒரு கையில் இழுக்கிறது. இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். லாங்கெல்லாம் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மெத்தட்லாம் டர்ன் பண்ணோம்னா சிட்டியில் நம்ம டிராஃபிக்கில் சிட்டியில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது இந்த மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேரிங் ஈஸியாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் வராது. இப்போ நான் ரைட் டர்ன் பண்ண போகிறேன். ரைட் டர்ன் பண்ணும்போது பாருங்கள், எந்த இடத்துல நிறுத்தி நான் டர்ன் பண்ணாமல் கவனிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என்னோட ட்ராக் லெஃப்ட்டில் போகணும், ரைட்டு இருந்து போகிறேன். ஆனால் இங்கே போய் நான் நிறுத்துறேன் அப்படின்னு பாருங்க. நான் ரைட் சைடில் போய் நிறுத்திடக்கூடாது. ரைட் சைடில் அங்கேருந்து வந்துட்டு வர வண்டி தான் திரும்புவோம். ஒருவேளை வண்டி வந்து அந்த இடத்துல திரும்புற மாதிரி நான் வந்து இது என்னோட ட்ராக்ல இருந்து நிப்பாட்டியிருக்கேன். நம்ம ரைட் பண்ண இப்போ ரைட் டர்ன் பண்ணுற மெத்தடை பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல் டர்ன் பண்ணிட்டேன், கிராஸ் டர்ன் பண்ணிட்டேன். பாருங்க, ரிட்டர்ன் கொண்டு வர ஸ்டேரிங் ரொம்பலாம் எஃபர்ட்டை போட தேவையில்லை. அப்படி ஸ்மூத்தாக நல்லா டர்ன் பண்ணி இப்போ நான் ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். இந்த மெத்தடில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்டேரிங் வந்து ரொம்ப எஃபர்ட் கொடுத்து திருப்பணும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக திரும்பிடும். இப்போ வர ஸ்டேரிங் எல்லாமே பவர் ஸ்டேரிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்து திருப்பினாலே போதும். இந்த ரோட்டோட இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திருப்போம். லெஃப்ட் ரைட் எடுக்கும் போது எந்த இடத்துல இருந்து காரை நிப்பாட்டி திருப்பணும் அப்படிங்கிறது நம்ம மெயினாக கவனிச்சிக்கணும். ரைட் சைடில் போய் இந்த நிப்பாட்டி தான் இப்போ திருப்பி இருந்தோம்னா அங்கேருந்து வர வேண்டிய அந்த இடத்துல தான் திரும்பும். அப்போ அந்த இடத்துல நம்ம திருப்பக்கூடாது. ரைட் லெஃப்ட் திருப்பும் போது அந்த ரெண்டு கார்னரையும் கரெக்டாக நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ரைட்டில் டர்ன் பண்ணி ஒரு மெயின் ரோட்டில் போய் இருப்போம். இந்த இடத்துல ஸ்டேரிங் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பாருங்க. இப்போ லெஃப்ட் டர்ன் ஒன்று வருது, போட்டேன் பாருங்க. ஷார்ப்பான டர்னிங்கு. இதில் கொஞ்சம் தூரம் போய் திரும்புகிறேன். திரும்பி இந்த ட்ராக்குக்கு வந்துட்டேன். என்னோட ட்ராக் இதுதான், லெஃப்ட் தான். இது ரைட்டுக்கு போயிடக்கூடாது. இப்போ ஸ்பீட் பிரேக் வந்துருக்கு. மெதுவாக ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றி இறங்கியிருக்கேன். இப்போ நான் வந்து ரைட் டர்ன் பண்ண போகிறேன். மெயின் ரோட்டில் போய் ரைட் டர்ன் எடுக்க போகிறேன். இப்போ எந்த இடத்துல நிற்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துங்க. நான் என்னோட ட்ராக்ல தான் நிற்கிறேன். அந்த சைடு போயிடக்கூடாது. ரெண்டு சைடு செக் பண்ணிவிட்டு சரிங்க இப்போ ஃபுல் டர்ன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஃபுல் டர்ன் பண்ணிட்டேன். வண்டி திரும்பிட்டே இருக்குது. இப்போ செகண்ட் அப்படியே மாற்றிட்டு ஸ்டேரிங் ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்டேரிங். பிகினர்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஒரு இடத்துல நிப்பாட்டி உங்களுக்கு பிகினர்ஸ் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடில் நான் பார்க் பண்ண போகிறேன். லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டேன். லைட்டாக டர்ன் பண்ணிவிட்டு இந்த சின்ன ரோடு ஒன்று இருக்குது, அதில் போய்ட்டு உங்களுக்கு சின்ன டெமோ ஒன்று காமிக்கணும். பாருங்க, இப்போ ஸ்மூத்தாக திருப்பி நிப்பாட்டியிருக்கேன். இப்போ வந்து டயரோட பொசிஷன் வந்து லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ நான் வந்து ரைட் சைடு திருப்ப போகிறேன். ரைட் சைடு திருப்புறேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவாங்க பிகினர்ஸ் அப்படின்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக திருப்பிடுவாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக திருப்பிட்டாங்க அப்படின்னா டயர் வந்து ஃபுல்லாக டைரக்ஷன் வந்து ஃபுல்லாகவே திரும்பிடும். அந்த மாதிரி திரும்பிடுச்சு அப்படின்னா வண்டி இப்போ நான் பாருங்கள், இப்போ போகும்போது குயிக்காக உடனே வந்து அது ஒரு டேர்ன் ஆயிரும். நம்மளுக்கு தேவையான இடத்துக்கு நம்ம வந்து நான் ஸ்ட்ரெயிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் டர்ன் பண்ணக்கூடாது. இது பாருங்க, இப்படி தான் மாற்றி டர்ன் பண்ணுவாங்க. இதில் சிங்கிள் டர்ன் மெத்தடில் டர்ன் பண்ணுறது எப்படி உங்களுக்கு காமிக்க. சிங்கிள் டர்ன் இப்போ நம்ம ரோட்டோட லெஃப்ட் சைடில் நிற்கிறோம். காரை வந்து ஃபுல்லாக திருப்பி நம்ம ரைட் சைடுக்கு போகணும். அப்போ எப்படி ஸ்டேரிங் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இண்டிகேட்டர் போட்டேன். இப்போ வந்து ஸ்டேரிங் இப்போ தான் வந்து என்ன செய்யணும், ஃபுல்லாக டர்ன் பண்ணிடணும். ஏன் ஃபுல்லாக டர்ன் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துக்கு திருப்பணும் அப்படின்னா அகலமான ரோடாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக டர்ன் பண்ணிடணும். அகலம் கம்மியான ரோடாக இருந்துச்சு அப்படின்னா பாதி டர்ன் பண்ணி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ரோடு அகலமாக இருக்கிறதுனால ஃபுல் டர்ன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ரோடு திரும்பி நம்ம அந்த சைடு ட்ராக்குக்கு போயிடலாம். இப்போ வண்டி ரெண்டு சைடும் வண்டி வரல. பாருங்க, நான் டர்ன் பண்ணுறேன். ஃபுல் டர்ன் பண்ணிட்டேன் ஸ்டேரிங்க. இப்போ பாருங்க எப்படி ஃபுல்லாக திரும்பிடுச்சு. இப்போ திருப்பி படிப்படியாக ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டு ரிட்டர்ன் கொண்டு வரது வந்து அந்த நம்ம ட்ராக் தள்ளி போயிடும். அதில் நம்ம ரிட்டர்ன் கொண்டு வந்துடும். இது வந்து சிங்கிள் டர்ன் அப்படின்னு சொல்றது. இந்த குறுகலான ரோடு வரும்போது எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு குறுகலான ரோடு வரும்போது இந்த மாதிரி பண்ண
அப்படியே நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா ரோட்டை விட்டு வண்டி கீழே இறங்கிடும். நம்மளோட ட்ராக்லேயே போகணும். நம்ம ட்ராக்கை விட்டு அனுப்பக்கூடாது. இந்த ஹேண்ட் எப்படி ஸ்டேரிங் திருப்புறோம், அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸாக எப்படி நான் திருப்புறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ரொம்பவும் நம்ம எஃபர்ட் கொடுத்து நம்ம திருப்ப தேவையில்லை. ரொம்ப வேகமாக திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத இடத்துல நம்ம கார் போயிடும். ஒரு சின்ன ரோட்டில் நம்ம திருப்பணும் அப்படின்னா எப்படி திருப்பணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு பார்த்து செஞ்சுக்காங்க. இது குறுகலான ஒரு ரோடு ஒன்று. இந்த இடத்துல நான் வந்து டேர்ன் பண்ணுறேன். பாருங்க இது எப்படி டேர்ன் பண்ண, சின்ன இடம் இது. இந்த இடத்துல நான் டேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக இந்த மாதிரி டேர்ன் பண்ணி போயிட்டு ரிவர்ஸ் வந்து திருப்பி பாருங்க எப்படி ரிவர்ஸ் எப்படி டேர்ன் பண்ணுறான்னு பாருங்க. இது வந்து டபுள் டேர்ன் மெத்தடு. இந்த மாதிரி டேர்ன் பண்ணிட்டு இப்போ வண்டி எதுவும் வரல. இந்த பாருங்க இப்போ ஃபுல் டேர்ன் பண்ணிட்டேன். இது வந்து சின்ன ரோட்டில் நம்ம திருப்பும் போது இந்த மெத்தடில் நம்ம டேர்ன் பண்ணணும். அகலமான ரோட்டில் திருப்பும் போது சிங்கிள் டேர்ன் மெத்தடு. சின்னதாக ரோடு வரும்போது இந்த மாதிரி ரிவர்ஸ் எடுத்து திருப்பும் போது இது வந்து டபுள் டேர்ன் மெத்தடு பேர். இதுக்கு வந்து நீங்கள் 2 ரிவர்ஸில் வந்துட்டு நீங்கள் போய் திருப்பணும். இந்த மாதிரி அகலம் கம்மியான உள்ள ரோட்டில் இந்த மாதிரி திருப்புங்க. அகலமாக உள்ள ரோட்டில் ஒரே ஸ்டேரிங் ஃபுல்லாக கட் பண்ணி நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா கார் திரும்பிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததான் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் தேவை அப்படிங்கிறது நீங்கள்